கிருஷ்ணராயபுரம் அருகே சட்டவிரோத கல்குவாரியில நடக்கும் கனிம வள கொள்ளைய பத்தி செய்தி சேகரிக்க போன பத்திரிகையாளர்களை அடிச்சிருக்காங்க திமுக காரங்க. என்ன அப்படின்னு கேட்டோம். அன்னைக்கு அவங்க எங்களை பேச விடல, பார்த்தாங்க, உள்ள கேமரா இருந்துச்சு, எதை பத்தியும் எங்களை விசாரிக்கல. எடுத்த உடனே அடி நொறுங்கி மண்டை கண்ட அத்தனை பேருக்கு 4 பேருக்குமே எதப்பட்ட ரத்தங்கள் இழுத்து போட்டு அடிக்காங்க, ரோட்ல போட்டு அடிக்காங்க. ஆனா அவங்க விட்ட மாதிரில எப்படில வருவாயில, நான் ரவுடி, இந்த ஏரியா ரவுடில, நான் எம்எல்ஏ, ஆளுங்கட்சி எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி அடிக்காரு. அவருதான் அடிக்காரு, 12 அடிக்காரு, இருக்க பயிரெல்லாம் இருத்து அடிக்கானுவா. ரவுடி சொன்னா திமுக தான் சும்மாவா சொன்னாங்க? தமிழகம் முழுவதும் எவ்வளவு கொள்ளை அடிக்க முடியுதோ அவ்வளவு கொள்ளை அடிக்குது திமுக. கல்குவாரியில அனுமதிச்ச அளவை விட அதிக கனிம வளம் திருடுவது, அனுமதி இல்லாம கல்குவாரி அமைப்பதுன்னு ஜாலியா திருடிட்டு இருக்காங்க. அப்படிதான் கரூர் கிருஷ்ணராயபுரத்துல செய்தி சேகரிக்க சென்ற 2 பத்திரிகையாளர்கள் மீது திமுக எம்எல்ஏ பழனியாண்டி தலைமையிலான கொத்தடிமை படை கொலைவெறி தாக்குதல் நடத்திருக்காங்க. பாட்டிலுக்கு 10 நாயகன் 10 ரூபா பாலாஜி நம்ம அப்படியே கண்டுக்காத மாதிரி இருப்போம்னு இருப்பாரு. தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மாக்ல 10 ரூபா கமிஷன் அடிச்ச பாலாஜி தன் தொகுதியில சும்மா விட்டுருவாரா? எவ்வளவு அடிச்சிருப்பாரு. ரேப் கேஸ்ல திமுக இருக்கு, கஞ்சா விற்பனை கேஸ்ல திமுக இருக்கு, ரவுடிசத்துல திமுக இருக்கு. இவங்களால மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா?